தமிழ் முரசு வழங்கும் இன்றைய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூரின் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பதவியிலிருந்து பிரீத்தம் சிங்கை பிரதமர் லாரன்ஸ் வோங் நீக்கியுள்ளார். அந்த பதவிக்கு வேறொரு எம்பியை தேர்ந்தெடுக்குமாறு பாட்டாளி கட்சியிடம் அவர் தெரிவித்துள்ளார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கைபேசி சேவைகள் தடைப்பட்டு இணையம் முற்றிலுமாக முடங்கி போகும் ஓர் இரவு. நம்பகமான செய்தித்தளங்கள் இல்லாததால் சமூக ஊடகங்களில் போலி செய்திகள் வேகமாக பரவத் தொடங்குகின்றன. இத்தகைய இடையூறுகளை எதிர்கொள்ள நீங்கள் தயாரா? இந்த கேள்வியை தான் சிங்கப்பூரர்கள் 2026 SG தயார்நிலை முழுமை தற்காப்பு பாவனை பயிற்சியின் போது எதிர்கொள்ளவிருக்கின்றனர். இந்த ஆண்டுக்கான பயிற்சி பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல துறை தொழிற்கல்லூரி பட்டதாரிகளுக்கான முழு நேர நிரந்தர வேலை வாய்ப்பு 2025ஆம் ஆண்டில் நிலையானதாக இருந்தது என்றும் அதே நேரத்தில் அவர்களின் தொடக்க ஊதியம் உயர்வு கண்டது என்றும் தெரியவந்துள்ளது. 5 பல துறை தொழிற்கல்லூரிகள் பட்டதாரி வேலைவாய்ப்பு கணக்கெடுப்பு தொடர்பிலான அண்மைய முடிவுகள் 2025ஆம் ஆண்டில் 54.2 விழுக்காட்டினர் முழு நேர நிரந்தர வேலைகளில் இருந்ததாக காட்டுகின்றன. மலாக்காவில் உள்ள கட்டுமான தளம் ஒன்றில் வெடிக்காத வெடிகுண்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. வானிலிருந்து போடப்படும் வகையை சேர்ந்த அந்த 227 கிலோ எடையுள்ள வெடிகுண்டு 2ஆம் உலகப் போர்க்காலத்தைச் சேர்ந்தது என்று நம்பப்படுகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி ஆரவாரமாக நடைபெற்றது. இம்முறை 3000க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. அவற்றை அடக்க 1850க்கும் அதிகமான காளையர்கள் தயாராக இருந்தனர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசு செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். தமிழ் முரசின் இணைய பக்கத்திலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக இளவரசி ஸ்டீபன்.